நாம் இந்த ஒரு சந்தி நாட்கள் வழியாக இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் தியானத்தை தியானிக்கும்படியாய் இந்த காலை வேளையை தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தை வசனத்தோடு இந்த காலை வேளையிலே நாங்கள் உட்கொண்டு, கடவுளே, எங்களுடைய வாழ்வும் இந்த சிலுவையோடு இணைந்து எங்கள் பாவத்தின் வழியை சுத்திகரிப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டிலே கூட ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடலும் இறை செய்தியும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களும் உடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட ஆசீர்வாதத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக உடைய கரம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சாங்க சாமி. இந்த வழிபாட்டை ஆறு முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். 619வது பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் என்கிற பாடலின் வழியாக நம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நீ போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே. சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே. காணாய் நிலையான சந்தோஷம் பூவேனில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவேனில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நாதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். ஆத்துமை மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். லோக முழுவதும்
ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரோ. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரோ. ஜீவ தண்ணீரான் கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பா. ஜீவ தண்ணீரான் கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த குருவும் சிந்தின ரத்தம் புரண்டோடியே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே இந்த பாடுகளின் தியானத்தின் வழியாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த காலை வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய திருவார்த்தையானது, அதன் திருவார்த்தைக்குடைய தலைப்பானது உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையில் தான் உங்களோடு தியானிக்கிற தியான பகுதியாக இந்த காலை வேளை அமைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற தலைப்பு உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய செய்தி இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக கடவுள் நமக்கு கொடுக்கிற திருவார்த்தையானது அது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் வாயிலாக கடவுள் நமக்கு உன்னதமான வார்த்தையை கடவுள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு அருளுகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் வாயிலாக, எல்லா காவலரோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு, அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்றார் என்பது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு, அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்கிற வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சத்தமானது நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்தில் குடியேறிய வெள்ளையர்களுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. செவ்விந்தியர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை அமெரிக்க தேசத்திலே நடைபெற்றது. இந்த செவ்விந்தியர்கள் பலம் உள்ளவர்கள், வெள்ளையர்களுக்கு முன்பாக போர்க்கொடி தூக்குறவர்கள். எனவே இந்த செவ்விந்தியர்கள் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வெள்ளையர்கள் புறம் பதக்கிட்டு ஓடி வெள்ளையர்களிடம் ஓடி ஒளிந்தார்கள். இந்த ஓடுகிற போது ஒரு இரும்பு பெட்டி ஒன்று இந்த செவ்விந்தியர்களுக்கு அவர் கையிலே சிக்கிக் கொண்டது. இந்த வெள்ளையர்களுடைய அவர்கள் போகிற போது ஒரு இரும்பு பெட்டி இந்த செவ்விந்தியர்களுக்கு கிடைத்து விட்டது. அந்த இரும்பு பெட்டிக்குள்ள என்ன இருந்தது என்று பார்த்தோம்னால் தங்கம் இருக்கிறது அந்த இரும்பு பெட்டியில. இது செவ்விந்தியர்களுடைய கையிலே கிடைத்ததுனாலே அதை விட்டு விட்டு ஓடும்போது வெள்ளையர்கள் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நன்றாக இறுக்கி அதை அழகாக ஒரு சாவிக்கு முன்பாக அதை பாதுகாக்கிறவோடு அந்த பெட்டியை, அந்த பெட்டியினுடைய சாவி இவர்கள் எடுத்திருக்கிறது, அதை நன்றாக அதை துறக்க முடியாத அளவுக்கு இறுக்கி அதை பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. இந்த இரும்பு பெட்டி தங்க பெட்டி அல்லவா? உடனே இந்த செவ்விந்தியர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அந்த இரும்பு பெட்டியை உடைக்க ஆரம்பிக்கிறார்கள். திறக்க அதை முயல்கிறார்கள். பெரிய பெரிய கற்களை கொண்டு அந்த பெட்டியின் மேலே அடிக்கிறார்கள். அந்த பெட்டி திறக்க முடியவில்லை. அந்த பெட்டியுடைய சாவி வெள்ளையர்கள் இடத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த பெட்டியை திறக்கிறார்கள், என்னென்னவோ பண்ணுகிறார்கள். எப்படி பண்ணுகிறார்கள் என்றால் அந்த பெட்டியை இப்படி உடைக்கிறார்கள், உடைக்க முடியவில்லை. பெரிய பெரிய கற்களை எடுத்து அதை குத்துகிறார்கள், அதை துறக்க முடியவில்லை. இந்த பெட்டியின் மேலே பெரிய பெரிய இரும்பு ராடு எடுத்து போட்டு குத்துகிறார்கள், அது துறக்க முடியவில்லை. இன்னும் ஒரு முயற்சி செய்கிறார்கள். மலையின் மீது தூக்கி போட்டால் பாறை மீது உடைந்து அதை திறந்து விடும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஏறி இந்த செவ்விந்தியர்கள் அந்த பெட்டியை தூக்கி போடுகிறார்கள். அந்த பெட்டியை உடையவில்லை. ஈட்டியை உடைத்தார்கள், பெட்டியை திறக்கவில்லை. நெருப்பு மூட்டினார்கள், பெட்டியை திறக்கவில்லை. அந்த கடைசியாக அந்த பெட்டியை இவ்வளவு செய்து திறக்கவில்லை என்று சொல்லிட்டு அந்த பெட்டியை என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோம்னா அந்த பெட்டியை சபித்து விட்டு அப்படியே போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வெள்ளையர்கள் மறுபடியும் தன் இருக்கும் இடத்துக்கு வருகிறார்கள். இவர்களெல்லாம் கடந்து போட்டு உடனே அந்த பெட்டியே உள்ளே இருக்கிற தங்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி திறந்து பார்க்கிறார்கள். தங்கம் அப்படியே தான் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த பெட்டிக்கும் நமக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற சொல்லுகிற வார்த்தை இதுதான். சாத்தானுடைய விசுவாசத்தையே சோதிக்கும் போது அப்படித்தான் பலவிதமான சோதனை கர்த்தர் மேல் உள்ள அன்பை விட்டு பிரிப்பதற்கு முயற்சிப்பான். சாத்தான் இந்த பெட்டியை துறப்பதற்கு, பெட்டியை நினைச்சுக்க, செவ்விந்தியர்கள் இந்த பெட்டியை திறந்தார்கள், திறக்க முடியவில்லை. அதேதான் இங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், கர்த்தர் உங்கள் அன்பை விட்டு பிரிப்பதற்கு சாத்தான் பல முயற்சிகளை செய்வான். ஆனால் உங்களுடைய இருதயம் அந்த இரும்பு பெட்டியை போல உறுதியாய் இருந்தால், விசுவாசத்தில் அசையாமல் இருந்தால், அந்த பெட்டியை சாத்தானால் திறக்க முடியாது. உங்கள் இருதயம் திறக்க முடியாது என்று சொல்லுகிறோம். அதுதான் இங்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக சொல்லுகிறது. உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில பல போராட்டங்கள் தன் வாழ்க்கையில வருகிறது. கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, பல போராட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்தது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 தொடங்கி 39 உள்ள திருவாக்குகள் வழியாக பார்த்தோம்னால்
பவுல் போராட்டங்களை சூழ்ந்து கொண்ட முடிவிலே அவன் சவால் விட்டு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தோம்னால், கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு கேள்வியோடு துவங்குறான் பாருங்க. கிறிஸ்துவ அன்பை விட்டு, அந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த இரும்பு பெட்டியை போல நமக்கு பின்னாடி திறக்கணும்னு சொல்றதுனால சாத்தான் செய்த சதி வேலை போல எப்படியாவது திறக்கணும் என்று மேல தூக்கி போடுறான், குத்துறான், கித்துறான். இது எல்லாம் கூட அந்த இரும்பு பெட்டி திறக்கவில்லை. அதே மாதிரிதான் இங்க சொல்லுங்க, இருதயத்தினுடைய விசுவாசம், இருதயத்தினுடைய நம்பிக்கை இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்பாக கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் அன்றிலும் நாம் அன்பில் கூறுகிறவர்களால் முற்றும் ஜெயம் கொண்டுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்றார். மரணமோனாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிகழ்காரியங்களும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்றார். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இந்த சகல உபத்திரங்களும், சகல பிசாசு கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம ஒவ்வொரு காரியத்துல பிசாசினால் அகப்படுகிற காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களும் நம் இருதயத்தினுடைய விசுவாசம் உறுதியா இருந்தா, அந்த இருதயத்தின் விசுவாசத்தை காத்து கொண்டு நடந்தோம்னா, இந்த உலக வாழ்வில் ஏற்படுகிற அத்தனை இன்னல்களுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் நம் இருதயத்தை காத்து கொண்டு விசுவாசத்தின் பாதையில ஓடுகிறோமானால், நண்பை விட்டு நம்ம யாரும் பிரிக்க முடியாது. நண்பை விட்டு யாரும் நம்மை பிரிக்க முடியாது. அந்த அன்பு எங்க உறுதிப்பட்டு இருக்கிறது? இயேசுவினால், கிறிஸ்துவின் அன்பினால். இது விசுவாசத்தினால் போட்டப்பட்டிருக்கிறது இருதயம். விசுவாசத்தினால் பூட்டப்பட்டிருக்கிறது இருதயம். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய இருதயம் கர்த்தரால் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த கர்த்தரால் பூட்டப்பட்டிருக்கிற போது என்ன துன்பம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய இருதயத்தை கடவுள் காத்துக்கொள்வார். அதற்கு நாம் ஆதாரமாக நம் நினைக்க வேண்டிய காரியம், நம்முடைய உள்ளத்துல வேதத்தினுடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்துல பூட்டி வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பக்தன் இவ்வண்ணமாக பாடுகிறான், சோதனை மேலே சோதனை வந்தா சோர்ந்து போகாதே. அந்த பாடலுடைய ஒரு வரிகளை நான் பாடுகிறேன், கேளுங்க. சோதனை மேலே சோதனை வரலாம், சோர்ந்து போகாதே. சோதனை மேலே சோதனை வரலாம், சோர்ந்து போகாதே. அந்த வேதனை மேலே வேதனை வரலாம், வேதத்தை மறவாதே. வேதத்தை மறவாதே. என்னோட சேர்ந்து பாடுவோம். சோதனை மேலே சோதனை வரலாம், சோர்ந்து போகாதே. அந்த வேதனை மேலே வேதனை வரலாம், வேதத்தை மறவாதே. வேதத்தை மறவாதே. கலங்கிடாதே, பயந்திடாதே, கடவுளின் உள்ளங்களே. கலங்கிடாதே, பயந்திடாதே, கடவுளின் உள்ளங்களே. உங்கள் கவலைகள் சுமக்க தோள்கள் உண்டு, கடவுளை மறந்திடாதே. கடவுளை மறந்திடாதே. கலங்கிடாதே, பயத்திடாதே, கடவுளின் உள்ளங்களே. கலங்கிடாதே,
பயந்திடாதே பயந்திடாதே கடவுளின் உள்ளங்களே. ஆண்டவர் சொல்லுகிறாரு யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தம் வாழ்க்கை நடந்தவைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், யோபு பக்தன், சாத்தானுடைய வல்லமை அவரை புடமிட்டது. ஒரே நாள்ல அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் பறித்து கொண்ட நிலையில் இருந்தாங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் யோபு கொடிய பற்களால் வாதித்தான். ஆனால் யோபு பக்தன் அத்தனை பாடுகளும் உபத்திரங்களும் அவனுடைய நிலையில் இருந்த போது கர்த்தருடைய அன்பை விட்டு விலகவில்லை. அவன் கர்த்தருடைய அன்பை விட்டு அவன் போகவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் போகும் வழியை விட்டு அறிவேர், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றார். ஒருவேளை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில சோதனை வருகிற போது வீழ்ந்து விடாதீர்கள். உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சியத்தக்க சோதனை, உங்களை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு சோதனை ஆண்டவர் தருவது கிடையாது. அப்படி இருதயத்திலே நீங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு நடங்கள். உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் வழி நடத்துவார். என் அன்புக்குரியவர்கள், இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய அன்பை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய அன்பு மேலான அன்பு. அந்த காத்துக் கொள்ளுகிற அன்பையை உங்களுடைய இருதயத்திலே காத்துக்கொண்டால் நிச்சயம் சாமி உங்களை வழி நடத்துவார். நிச்சயம் வழி நடத்துவார். அந்த அன்பை உங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எப்படி அந்த இரும்பு பெட்டியானது அவ்வளவு செவிந்தியர்கள் போட்டு உடைத்தார்கள், உடைக்க முடியவில்லை. திறந்தார்கள், திறக்க முடியவில்லை. அத்தனையும் அவர்கள் செய்தார்கள், திறக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த லாக்கர் எங்க இருக்கிறது? அது உரிமையாளரிடத்தில் இருக்கிறது. என் அன்புக்குரிய உங்களுடைய லாக்கருடைய இருதயம் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். எத்தனை சாத்தான் சோதனை வந்தாலும் உங்களை வீழ்ந்து விடாதபடி அந்த லாக்கர் இயேசுவிடத்தில் இருக்க வேண்டும். அது இயேசுவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அன்பை பற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த சிலுவைக்கு நேராக, என் அன்பு சிலுவைக்கு நேராக இருக்கிறது. என் இருதயம் சிலுவைக்கு நேராக இருக்கிறது. என் ரட்சித்தவர் எனக்காக இருதயத்தின் வழியாக அவர் சிந்திய ரத்தத்தை என் இருதயத்திலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தோடு கடவுள் உங்களை வழி நடத்துவார் என்கிற திட நம்பிக்கையோடு கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் நிறைவு பாடலாக ஒரு கவியை மாத்திரம் பாடி, இயேசு ராஜனே உன் திவ்ய கிருபை என்கிற பாடலை பாடி, இன்னும் எல்லாராலும் நமக்கு தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்கிற அந்த அன்பையே நாம் உணர்ந்து பாடி ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். ஆமென். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. வாழ்க்கையில எல்லாராலும் தள்ளப்பட்டிருந்தாலும், நம்முடைய தள்ளுகிற காரியங்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டு போயிருந்தாலும் ஆண்டவருடைய அன்போடு சேர்த்துக் கொள்வார். அவருடைய அன்புதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆமென்.
எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை அழைக்கிறே, அன்பான தேவனே என்னை அழைக்கிறே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செலுங்க வைத்திரே. இயேசுராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செலுங்க வைத்திரே. அன்பின் நிறைவா உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் சாமி இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக இந்த காலை தியானத்தின் சிலுவையின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் எங்களுக்கு இதோ எங்களுடைய இருதயத்தையே விசுவாசத்தின் வழியாக காத்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தாவே எங்களுக்கு நீர் உம்முடைய திருவார்த்தை வெளிப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை வசனம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் சோதனைகளும் வேதனைகளும் பாரங்களும் ஆண்டவரே பிசாசு நாளிலே நேரிடுகிற போது, பிசாசு நாளை தொந்தர்கள் வருகிற போது உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், விசுவாசத்திலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்ன கடவுள், அந்த நம்பிக்கையே கடவுளே உம்முடைய பிள்ளைகளாக இந்த காலையின் சிலுவை தியானத்தின் வழியாக உம்முடைய செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தின் குடும்பத்தார் அத்தனை பேர்களுக்கும் காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஆண்டவரை வேண்டுகிறோம் சுவாமி. ஒருவேளை விசுவாசத்தினாலே விழுந்து போகிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக, சோதனைக்கு முன்பாக, அவங்களுடைய ஆண்டவர் பிரச்சனைகளுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறது போல உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் அது தேவனிடத்திலே இருக்கிற அந்த இருதயத்திலே பூட்டி தேவனிடத்திலே சாவி இருக்கிற போது அதில் விழாதபடி கர்த்தர் விசுவாசம் என்கிற சாவி தேவனிடத்தில் இருக்கிறது என்று அந்த விசுவாசத்தோடு உடைய வாழ்க்கை நடத்துங்கள் என்கிற திருவார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாய் அருளும்படியாய் தாங்க. ஆண்டவரே சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக, மன போராட்டத்திலே வாழுகிற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் தன் மன போராட்டத்தில் பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். இந்த சாவி விசுவாசத்தின் சாவி தேவனிடத்தில் இருக்கிற போது கர்த்தர் வழி நடத்துவார், நம்பிக்கை தந்து வழி நடத்தும் சுவாமி. இந்த நாளிலே பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஆண்டவரை வேண்டுகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தின் பலத்தையும் ஆரோக்கியத்தாங்க. என்னுடைய திருச்சபையுடைய மூத்த விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு நீர் அருளும்படியாய்த்தாங்க. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களுடைய சபையினுடைய தலைவருக்காக, ஆண்டவரே செயலாளருக்காக, பொருளாளருக்காக, ஆண்டவரே இந்த நாளிலே கூட இசைக்கரையோ வாசித்த என் அன்பு தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை திறம்பட செய்வதற்கு ஒத்தாசை அவர்கள் வழியாக உம்முடைய அன்பை நாங்கள் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்கள் நேரத்தில் எங்கள் பேபி அம்மாவுக்காக, ஆண்டவரே டெப்பெண்ட் ஸ்கூலுடைய அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். கர்த்தாவே இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வழியே எங்கள் இருதயத்தை காத்துக்கொண்டு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு எங்களுடைய பாதை உமக்கு நேராய் இருந்து நீர் ஆண்டவர் வழிநடத்தும்படி ஆய்த்தாங்க. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண வாழ்வை காண்கிறவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னநாயக்கமும் உங்களுடைய வாழ்வோடும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்து வழி நடத்தி இந்த நாள் ஆசீர்வதித்து அருள்வாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். தேங்க்யூ.